இந்தியா எல்லையில் சீனா சதி. நேபாள் போல் வெள்ளம் ஏற்படும். இந்தியாவின் இயற்கை சீற்றம். அருணாச்சல பிரதேச எல்லைக்கு மிக அருகில் திபெத்தின் மேடாக் பகுதியில் சீனா 60,000 மெகாவாட் திறன் கொண்ட பிரம்மாண்ட அணையை கட்டி வருகிறது. இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதியாக மாறும் யார்லுங் சாங்போ ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டு வருகிறது. உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமாக உருவாகும் இந்த அணை சீனாவின் 3 கோர்ஜாஸ் அணையை விட சுமார் 3 மடங்கு அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இந்த அணையை 2033ஆம் ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சீனா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அணை கட்டுவது இங்கு பிரச்சனை இல்லை. சீனா இந்த அணையை எங்கு கட்டுகிறது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இமயமலையில் நிலநடுக்க அபாயம் அதிகம் உள்ள பகுதியில் இந்த பிரம்மாண்ட அணை அமைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த பகுதியில் நில அதிர்வுகள் ஏற்படும் நிலையில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் அணையின் பாதுகாப்பு என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால்தான் இந்த திட்டத்தை சில நிபுணர்கள் டைம் பாம் என எச்சரித்து வருகின்றனர். ஒருவேளை நிலநடுக்கம் காரணமாக அணைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் அதில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் கட்டுப்பாடின்றி கீழ் நோக்கி பாயும் அபாயம் உள்ளது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். மக்கள் வசிக்கும் பகுதிகள் மட்டுமில்லாமல் சாலைகள், பாலங்கள், விவசாய நிலங்கள் என மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்படும் சூழல் உருவாகலாம். இதனால்தான் இந்த அணை தொடர்பாக இந்தியாவில் அச்சம் அதிகரித்து வருகிறது. இந்த அணையால் இமயமலையின் சுற்றுச்சூழல் சமநிலையும் பாதிக்கப்படலாம் என்ற கவலை எழுந்துள்ளது. இமயமலை பகுதிகளில் ஏற்கனவே நிலச்சரிவு, நிலநடுக்கம், பனிப்பாறைகள் உருகுதல் போன்ற இயற்கை மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஆற்றின் இயற்கையான போக்கையே மாற்றும் அளவிற்கு மிகப்பெரிய அணை கட்டப்படுவதால் அப்பகுதியின் இயற்கை சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதும் கேள்வியாக உள்ளது. இமயமலை பகுதியில் இயற்கை எவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை சமீபத்திய நேபாள வெள்ளமும் நமக்கு உணர்த்தியுள்ளது. மலைப்பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகி உருவாகும் ஏரிகளின் கரைகள் மிகவும் பலவீனமானவை. திடீரென பனிப்பாறை ஒன்று உடைந்து விழுந்தாலோ அல்லது ஏரியின் கரை உடைந்தாலோ ஒரே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் கீழ் நோக்கி பாய்ந்து பெருவெள்ளத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இத்தனை அச்சங்கள் மற்றும் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் சீனா தனது அணை கட்டும் திட்டத்தில் இருந்து பின்வாங்குவதாக தெரியவில்லை. மாறாக திட்டத்தை வேகமாக முன்னெடுத்து 2033ஆம் ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருகிறது. சீனாவிற்கு இது மிகப்பெரிய மின்சார திட்டமாக இருந்தாலும் இந்தியாவிற்கு இது நீர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் எல்லை பாதுகாப்பு என 3 முக்கிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்திய எல்லைக்கு மிக அருகில் கட்டப்பட்டு வரும் இந்த பிரம்மாண்ட அணை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா என்பதுதான் தற்பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான கேள்வியாக உள்ளது.